அதற்கு மட்டும் இத்தனை கோடியா? ஷங்கருக்கே டஃப் கொடுக்கும் தனுஷ். மிரண்டு போன எஸ்.ஜே. சூர்யா. தனுஷின் ராயன் படத்தின் செட் வேலைக்காக 30 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக எஸ்.ஜே. சூர்யா கூறியுள்ளார். தனுஷ் தற்போது ராயன் பட வேலைகளில் பிஸியாக இருக்கின்றார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் A.R. ரஹ்மானின் இசையில் தயாராகி இருக்கும் இந்த படம் அடுத்த வாரம் திரையில் வெளியாக உள்ளது. தனுஷின் நடிப்பில் கடைசியாக கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியானது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான அப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. எனவே ராயன் படத்தின் மூலம் மாசான கம்பேக் கொடுக்க தயாராக உள்ளார் தனுஷ். ராயன் திரைப்படம் தனுஷிற்கு மிகவும் ஸ்பெஷலான திரைப்படம் என்றே சொல்லலாம். தனுஷின் 50வது திரைப்படமான ராயன் படத்தை அவரே நடித்து தயாரித்தும் இருக்கின்றார். எனவே இப்படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக உள்ளது. இந்த நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ராயன் திரைப்படம் ஜூலை 26ஆம் தேதி திரையில் வெளியாக உள்ளது. இப்படத்தின் போஸ்டர்ஸ் மற்றும் ட்ரெய்லரை பார்க்கும்போது ராயன் திரைப்படம் வடசென்னை, புதுப்பேட்டை போன்ற படங்களைப் போல மிகவும் ராவான ஆக்ஷன் படமாகவே இருக்கும் என தெரிகின்றது. அதற்கு ஏற்றாற்போல ராயன் படத்திற்கு சென்சார் போர்டு A சான்றிதழும் வழங்கியிருக்கிறது. எனவே ராயன் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் ஆக்ஷன் படமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர். எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், செல்வராகவன், வரலட்சுமி என பலர் படத்தில் நடித்துள்ளனர். அனைவருக்கும் இப்படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் எஸ்.ஜே. சூர்யா பேசியுள்ளார். மேலும் பேசிய அவர், ராயன் படத்தில் என் கதாபாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நேரடியாக யாருடனும் மோதாமல் மறைமுகமாக பல வேலைகளை செய்யும் ஓநாயை போலத்தான் ராயன் படத்தில் என் ரோல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ராயன் படத்திற்காக தனுஷ் தன் கடினமான உழைப்பை போட்டுள்ளார். படத்தில் வரும் பெரும்பாலான காட்சிகள் செட்டில் தான் படமாக்கப்பட்டது. செட் மிகவும் தத்ரூபமாக வர வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் தனுஷ். செட்டிற்கு மட்டும் 30 கோடி ரூபாய் வரை படக்குழு செலவு செய்துள்ளது. தனுஷே ஸ்பாட்டிற்கு சென்று கலை இயக்குநர்களுடன் உட்கார்ந்து டிசைன் செய்துள்ளார் என மிகவும் வியப்பாக பேசியிருக்கிறார் எஸ்.ஜே. சூர்யா. சமீப காலமாக எஸ்.ஜே. சூர்யா நடிக்கும் படங்கள் அனைத்தும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெறுகின்றன. மாநாடு, மார்க் ஆண்டனி என எஸ்.ஜே. சூர்யா கலக்கி வருகின்றார். அந்த வரிசையில் தனுஷின் ராயன் திரைப்படமும் அமையும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ராயன் திரைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா சற்று வித்தியாசமாக நடித்திருப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.